கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியே நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 13வது வசனம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இந்த நாளிலே கடந்து வந்து மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நம்மோடு இடைபடும்படியாக இந்த வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்திலே 5வது அதிகாரத்தில் 19, 20, 21வது வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் மாம்சத்தின் கிரியைகளாய் இருக்கிற கோபத்தை குறித்தும் காம விகாரத்தை குறித்தும் அசுத்தத்தை குறித்தும் விக்கிரக ஆராதனை குறித்தும் பொறாமைகள் களியாட்டுகள் வைராக்கியங்கள் கோபங்கள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் என்று அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு தெரியப்படுத்தியிருப்பார். அதில் இன்றைய தினத்தில் கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற ஒரு மாம்சத்தின் கிரியையாய் இருக்கிற களியாட்டு என்கிற ஒரு வார்த்தையை குறித்து தான் தியானிக்கும்படியாக கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு ஏவினார். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே சில வசனங்கள் இதனை மேற்கோள் காமித்து சொல்லுகிறது. 1 பேதுரு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், சென்ற வாழ்நாட்கள் காலத்திலே நாம் புறஜாதியருடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் இச்சையையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:34வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் மூலியமாக நமக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறது, நாம் இப்படியாப்பட்ட உலகத்தில் இருக்கிற களியாட்டுகளிலும் சந்தோஷங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் பூரித்து இருந்தோம் என்பதையும், எல்லாவற்றுக்கும் நம்மளுடைய உறவுகளை நாம் அழைத்து களியாட்டுகளோடு குடித்து வெறித்து மனமகிழ்ச்சியாய் நம் இஷ்டத்தின்படி நாம் சந்தோஷித்திருந்ததை நம்முடைய புறஜாதியரின் வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாம் எல்லாம் புறஜாதியராய் இருந்துதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இன்றைய உலகத்திலே நாம் பார்த்தோமே ஆனால் அநேக ஜனங்கள் இப்படியாப்பட்ட களியாட்டுகளில் மூழ்கி இருப்பதை நாம் காண முடியும். எல்லாவற்றிற்கும் களியாட்டு, துக்கம், சந்தோஷம், இழப்பு, வெற்றி, மரணம், தோல்வி, எல்லாவற்றுக்கும் இன்றைய நாட்களில் களியாட்டுகளும் குடித்து வெறித்து சந்தோஷித்து மன விருப்பத்தின்படி வாழ்ந்து மகிழ்ச்சியாய் இருப்பதை அவர்கள் விரும்பி நாடி ஓடுவதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்று கர்த்தராகிய தேவனுடைய அந்த பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கிற நாமும் அநேக நேரத்தில் இப்படியாப்பட்ட களியாட்டுகளுக்குள்ளாக சென்று விடுகிறோம் என்பதை உணர்த்தும்படியாக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கடந்து மாம்சத்தின் கிரியாய் இருக்கிற அந்த களியாட்டை குறித்து நம்மோடு பேசுகிறார். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல நாம் நேராய் நடக்க கடவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்திலே ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே பாபிலோன் ராஜாவினுடைய முடிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். தானியேல் 5வது புஸ்தகத்திலே பெல்ஷாத்சார் ராஜா என்கிற ஒரு ராஜா இருப்பார். அவருடைய ராஜ்யத்திலே 1000 பேருக்கு அவர் ஒரு விருந்து உண்டு பண்ணுவார். அங்க இருக்கிற பிரபுக்களை எல்லாம் வரவழைத்து எல்லாரும் மதுபானம் அறிந்து குடித்து வெறித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார்கள். அப்பொழுது எருசலேம் ஆலயத்திலே வைக்கப்பட்டிருந்த தேவாலய பொற்பாத்திரங்களை கொண்டு வர செய்து அதிலே அவர்கள் மதுவை ஊற்றி எல்லாரும் பானம் பண்ணுவார்கள். இந்த அருவருப்பான காரியம், இந்த பாவமான காரியம் கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பாய் தோன்றி அந்த இடத்திலே ஒரு சம்பவத்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிகழ்த்துவார். ஒரு விரல் அந்த இடத்திலே வந்து சுவரிலே சில காரியங்களை எழுதும். அந்த ராஜ்யத்தின் முடிவை குறித்து அவர்களுக்கு எச்சரிக்கையை கொடுக்கும்.
மேவிய பெர்சிய ராஜ்யம் அடுத்து உருவாக்கப்படும் என்பதும், இப்போ இருக்கிற அந்த பாபிலோன் ராஜ்யம் விழுந்து போகும் என்றும் அந்த வார்த்தைகள் மூலியமாக எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு அந்த ராஜ்யம் விழுந்து போவதை அந்த நேரத்திலேயே அந்த இடத்துல அறிவிக்கப்படும். இதற்கு காரணம் அவர்கள் குடித்து வெறித்து களியாட்டுகிறனால் தேவனை அவமதித்தது. அது மாத்திரமல்ல, அங்க இருந்த பொன்னையும் வெள்ளியையும் வெங்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் கல்லினாலும் உருவாக்கப்பட்டிருந்த தேவர்களை புகழ்ந்து அவர்கள் அதுதான் தெய்வம், அதுதான் கடவுள் என்று புகழ்ந்து பாடுவார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களை, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் நம்மோடு கடந்து வந்து இந்த வேத வாக்கியங்கள் மூலியமாக நமக்கு சொல்லுவது, நாம் களியாட்டுகளில் மூழ்கினவர்களாய் இல்லாமல் நாம் கூடி வரும்பொழுது தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாய், கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய், தேவ மகிமைக்கு ஏற்ற காரியங்கள், அன்பு, சமாதானம், இச்சையடக்கம், இப்படியாப்பட்ட ஆவியின் கனிகள் நம் செய்கைகளிலிருந்து வெளிப்படத்தக்கதாய் நாம் நடந்து கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உணர்வை கொடுக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். இந்த வார்த்தையின்படியே நம் வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் கரத்திலிருந்து நம் ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென், ஆமென்.